மாத்திரம் நமக்கு போதும். ஆமென். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிற இடத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வேர்டு யெகோவா ரஃபா. ஆமேன். எப்படி அங்கே யெகோவா ஈரே என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல இதில் யெகோவா ரஃபா என்பது இதனுடைய மூல பாஷையில் எழுதப்பட்டது. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். அவர் நம்முடைய பரிகாரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றின் மத்தியில் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம்ப்பா, எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. அது மாத்திரமல்ல, பலவிதமான வியாதிகள் மத்தியில் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது. பாருங்க, ஒரு சாதாரண தலைவலி தான் நம்மளால் தாங்க முடியுதா? அன்னைக்கு ஹோல் டே நமக்கு வேஸ்ட்டாக போயிடுது. ஒரு சின்ன பல்லுவலி தான், ஆனால் சின்ன பல்லுவலின்னு சொல்லுவோம். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். வயிற்று வலியா, அதெல்லாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? அப்படி ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த வயிற்று வலியில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ எந்த வியாதிகள் இருந்தாலும் அதை சுகமாக்குகிற யெகோவா ரஃபா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நமக்கு அவர் சுகம் தரும் தெய்வம். அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா சுகத்தை தாங்க, பலனை தாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் படுக்கையில் இருக்காங்க, நிறைய பேர் வீடுகளை குவாரண்டைன் பண்ணி இருக்கிறாங்க, நிறைய பேர் மற்ற வியாதிகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை. ஒரு அம்மா ஒரு சாட்சி அனுப்பி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம், வேதனையோடு பலவீனத்தோடு இருந்தாங்களாம். அப்போ பாருங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் டாக்டர்கிட்டலாம் போக முடியாது. அதனால எப்படிப்பட்ட பலவீனம் வந்தாலும், ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு தண்ணி எடுத்து அதை ஏசப்பா அவங்க ரத்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு குடிச்சிருவாங்களாம். கர்த்தர் பாருங்க, உடனே அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்துருவாராம். இது அவர்களுடைய விசுவாசம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரஃபாவாய் இருக்கிறார், சுகம் தரும் தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு உங்களுடைய ஒரு துளி ரத்தம் எங்க மேல விழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். அந்த இரத்தத்தை யாரெல்லாம் கிளைம் பண்ணுகிறோமோ, ஆண்டவரே அந்த இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுகிறோமோ, நம்முடைய தழும்புள்ள கரத்தினால எங்களை தொடுங்கன்னு யாரெல்லாம் கேட்கிறோமோ அவர்களுக்கு அவர் யெகோவா ரஃபாவாக இருந்து சுகத்தை கொடுப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் ஆண்டவரே பரிகாரியாகிய கர்த்தரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் சுகம் அளிக்கும் தெய்வமே, யெகோவா ரஃபாவே என்று யாரெல்லாமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது உம்முடைய தழும்புகள் உள்ள காயப்பட்ட கரம் அவர்கள் மேல விழட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா. ஒரு சொட்டு இரத்தம் அவர்கள் மேல விழட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்தை தொட்டு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல யாராவது படுக்கையில் இருந்தா இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள இரத்தம் அவர்கள் மேல விழட்டும் அப்பா. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை இடுங்க அப்பா. ஏசப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கோவிட் வேக்சின் போடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த கோவிட் வேக்சின்ல உம்முடைய ஒரு துளி இரத்தம் விழட்டும் அப்பா. அவர்கள் அந்த வேக்சினேஷன் எடுக்கும் பொழுதே உம்முடைய இரத்தம் அவர்களுக்குள்ளே போகட்டும் அப்பா, கடந்து போகட்டும் கர்த்தாவே.
பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க. அதே போல யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரை மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் அப்படி இரத்தமா மாறட்டும். யெகோவா ரஃபா அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறபடியா எல்லா சின்ன பலவீனம், சின்ன வலியிலிருந்து பெரிய வியாதி வரைக்கும், கேன்சர் வரைக்கும் எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுகிறபடியா கரங்களை தட்டி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவன். இந்த நேரத்தில் டிவி முன்பாக நீங்கள் ஒருவேளை ஃபோன் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, எப்படியோ நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு என்னோடு கூட யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ ஒவ்வொருவர் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், யெகோவா நிசி என்று மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு பெயரிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய ஜெயக்கொடி. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அதற்கு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா நம்ம முதல்ல பார்த்தோம் அவர் பார்த்து கொள்வார். அடுத்ததாக பார்த்தோம் யெகோவா நமக்கு சுகத்தை கொடுப்பார். இங்க பார்க்கிறோம் யெகோவா நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். பலவிதமான சத்துருக்கள் எழும்பி வரலாம். அன்னைக்கு அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் அவர் மோசே சொல்லுகிறார், யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எந்தெந்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி இல்லையோ, ஒருவேளை பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கலாம், அல்லது பலவிதமான கோபமான குணங்கள், பெருமையான குணங்கள், இவற்றிலிருந்து விடுதலை அடையாமல் இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை, அல்லது பலவிதமான குடும்ப போராட்டம், குடும்ப சண்டைகள், இப்படி நிறைய காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க, அப்பா நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு ஒரு வெற்றியை தாங்க. எல்லாம் கேட்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா நிசின்னு சொல்லுங்க, யெகோவா நிசின்னு சொல்லுங்க. உங்களுடைய வீட்டில் இந்த ஜெய சத்தம் கேட்கணும். யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறது போல யெகோவா நிசின்னு சொல்லுங்க. வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் இல்லையா, அதுதான் யெகோவா நிசி. நமக்காக ஒரு வெற்றி கொடி, நமக்காக ஒரு ஜெய கொடி ஏற்றப்படும். ஆமென்.
ஹalleluya. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யெகோவா நிசி என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய ஜெயம் இறங்கி வரட்டும். ஒரு வெற்றி கொடி ஏற்றுவீராக ராஜா. எந்தெந்த பிரச்சனையில, எந்தெந்த அடிமைத்தனத்தில, எந்தெந்த போராட்டத்தில, எந்தெந்த சிறையிருப்பில் நம்முடைய பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, நீ விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, ஜெயம் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இவர்களை சுற்றி இருக்கிற சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. குடும்ப வாழ்க்கையில ஜெயம், படிப்புல ஜெயம், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம், பொருளாதாரத்துல ஜெயம், ஆண்டவரே ஆரோக்கியத்துல ஜெயம், ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில ஜெயம். இப்படி ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இவர்களுக்காக எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெயக்கொடி நாட்டுகிறபடியா கரங்களை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, நம் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. மூச்சு பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடி. அல்லேலூயா எங்கள் கொடி